ஏனெட் எப்போதும் போலவே விளையாடிக் கொண்டிருக்கிறார். எமிலி உண்மையில் என்ன விரும்புகிறாள் என்பதை கண்டுபிடிப்போம். ஓ, அது ஒரு டானட். எவ்வளவு அழகாக இருக்கிறது. சமையல் தொடங்க நேரம். அனைவரும் தங்கள் சமையலறை கருவிகளை எடுத்துள்ளனர். பாட்டி ஏற்கனவே டானட் இயந்திரத்தை மாவால் நிரப்பி வருகிறார். ஏனிட் என்ன செய்ய முடிவு செய்தார்? வாவ், நிறமிகுந்த மாவு நிறைய இருக்கிறது. அவற்றை உடனே சுட ஆரம்பிப்போம். அவை மிகவும் பிரகாசமாக இருக்கும். ஏனிட், அது ஒரு சிறந்த யோசனை. மற்றும் புதன்கிழமை ஏற்கனவே கருப்பு டோனட்டுகளை செய்துவிட்டார். இப்போது அவை இன்னும் பயங்கரமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அவர் மேலே சிவப்பு ஐசிங்கை ஊற்றினார். இது கொஞ்சம் பயங்கரமா தெரிகிறது. ஐஸ்பே எவர் ஆஃப்டர் வெண்ணிலா கிரீமால் அலங்கரிக்கிறார். இது அவர் சாய்ஸ். அவள் ஸ்ட்ராபெரி சிரப்பை எடுத்து அவற்றை இன்னும் சுவையாக மாற்றுகிறார். ஓ, அது யார்? அதுதான் புதன்கிழமையின் நெருங்கிய நண்பர். புதன்கிழமை சர்ப் ஒரு கிண்ணத்தில் ஊற்ற முடிவு செய்கிறாள். இப்பொழுது அவள் ஒரு சிரிஞ்சை எடுத்து அதில் சர்ப் நிரப்புகிறாள். அவளுக்கு ஒரு கபடமான தோற்றம் உள்ளது. அவள் கண்டிப்பாக ஏதோ செய்ய போகிறாள். அவள் பாட்டி மற்றும் என்னிடம் பயமுறுத்த முடிவு செய்தாள். சரி, நீ செய்துவிட்டாய் வென்ஸ்டே. ஆனால் கவலைப்படாதீர்கள், இது வெறும் ஜோக் தான். உள்ளே இது ரத்தம் அல்ல, இது வெறும் சர்ப் தான். டோனட்டுகளின் மீது அதை ஊற்றுவதற்கான யோசனையை புதன்கிழமை கண்டுபிடித்தார். அது ருசிக்க கூடியதாக தெரியவில்லை. இப்போது பாட்டி என்ன செய்தார் என்று பார்ப்போம். மிகவும் சுவையாக தோன்றும் டோனட்ஸ். நீங்கள் அலங்காரத்திற்காக என்ன பயன்படுத்த போகிறீர்கள்? ஓ, பாரம்பரிய பொடித்த சர்க்கரை. அற்புதம், அது மிகவும் சிறந்தது. ஏனிட் பற்றி என்ன? ஓ வாவ், அவளின் டோனட்ஸ் அவளுக்கு சமமாகவே பிரகாசமாக இருக்கின்றன. வண்ணமயவன் தூவிகளை கொண்டு அலங்கரிக்க முடிவு செய்கிறார். ஏனிட் ஜாடியை திறக்க சிரமப்படுகிறாள் போல. ஓப்ஸ், ஐத்தையும் தன் மீது சிந்திவிட்டாள். அது நகைச்சுவையா இருக்கிறது. முடியில் நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கின்றன. அவற்றை குலுக்கிவிடு. ஸ்பிரிங்கிள்ஸ் சரியாக டோனட்ஸில் விழுந்தன. ஒன் டோனட்ஸை எமிலிக்கு காட்டி அவற்றை சுவைக்க நேரம். உங்கள் உணவை அனுபவிக்கவும். எமிலி புதன்கிழமையின் டோனட்டுகளுடன் தொடங்க முடிவு செய்தார். அது மிகவும் துணிச்சலானது. அவை தோற்றத்தை விட சிறப்பாக இருந்தன. அவளுக்கு சிறப்பும் பிடித்தது. பாட்டியின் டோனட்டுகள் பற்றி என்ன? அவளுக்கு அவை பிடிக்கவில்லை போல. கடைசியாக எனிடின் டோனட்டுகள். அவளுக்கு அவை மிகவும் பிடித்தது. ஏனெனில் அவை மிக ரோஷனாக இருப்பதுடன் சுவையாகவும் உள்ளன. அது அற்புதம். அதனால் எனிட் வெற்றி பெறுகிறார். வாழ்த்துக்கள். புதிய சுற்று. இம்முறை சிறிய எமிலி என்ன விரும்புகிறாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். ஓ, இது ஒரு ஷேக். எளிது. இவரோட மைந்தர் இதை சமாளிக்க முடியும். Enets Mabel Center. The enters by our cup more delivers under in beatings for Korea. Almost a bit but can't so microwave level. அதை சூடாக்குகிறேன். மிட்டாய்கள் ஊறுகிவிட்டன. என்னை பார்த்து என்ன செய்தார் என்று பார்ப்போம். எனக்கே சுவாரஸ்யமாக இருக்கிறது. சினிப்பான சாப்பிடக்கூடிய கோப்பைகள். அதில் என்ன போடுகிறாய்? ஸ்கிட்டில்ஸ். நிச்சயமாக அவள் அவற்றை நிறப்படி வரிசைப்படுத்தினாள். இது மிகவும் சுவையாக இருக்கும். அது அற்புதம். ஆட்டின் கோழி தவச்சம்பர ஸ்ப்ரைட் அச்சிசாய் அசில்லங்கல ஸ்ப்ரைட் ஸ்ப்ரனிங்ஸ். மத்தாசிங்கே மத்துக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. எனிட் அதை திறக்க முடியவில்லை. ஓ, அசாய் அதை திறந்து விட்டாள். அசி பேந்தையும் தன் மீது ஊற்றினாள். அது பரவாயில்லை. அது மீதமுள்ளதை கப்புகளில் ஊற்றுகிறாள். இப்பொழுது எனிட் அவற்றை விப்ட் கிரீம் ஜீவத்தம்ப நிறைய காண்டியுடன் அலங்கரிக்கிறாள். நன்றாக செய்தாய் எனிட். நீ செய்துவிட்டாய். அடுத்தவர் யார்? பாட்டி காய்கறி ஸ்மூத்தி செய்ய முடிவு செய்தார். எல்லா குழந்தைகளும் அந்த மாதிரியானதை விரும்புகிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் பார்க்கலாம். இப்போது எல்லாவற்றையும் ஒன்றாக கலக்க வேண்டும். இது நிச்சயமாக வைட்டமின்களால் நிறைந்துள்ளது. இப்போது அதை ஒரு கண்ணாடியில் ஊற்றுங்கள். இது கொஞ்சம் அருவருப்பாக தெரிகிறது. பாட்டியை வெல்வது மிகவும் கடினம் அல்ல.
புதன்கிழமை ஏற்கனவே மற்றொரு பயங்கரமான பானத்தை உருவாக்கியுள்ளார். பாயசம். அவள் கண்ணாடியை ஸ்ட்ராபெரி சிறப்பால அலங்கரிக்கிறார். பின்னர் அதில் ஸ்பிரைட் ஊற்றுகிறார். சிறிது பச்சை உணவு நிறம் சேர்க்கிறார். இது ஒரு மந்திரவாதம் போல தெரிகிறது. இப்போது தங்கிற்கு ஒரு பணி. அவர் கிரீமை திருட வேண்டும். ஓப்ஸ், அங்கை தங்கிற்கு நம்பிக்கை வைக்கவில்லை. அவர் உயிருடன் இருக்கிறார். எப்படியாவது சிங் பணியை முடித்து விட்டார். இப்போது புதன்கிழமை பானத்தை விப்ட் கிரீமால் அலங்கரித்து ஒரு கண் பந்து சேர்க்கிறார். எமிலி, இதை முயற்சி செய்து உங்களுக்கு எது பிடிக்கிறது என்பதை முடிவு செய்யுங்கள். முதலில் புதன்கிழமை காக்டெயில். இது பயங்கரமாக தெரிகிறது. ஆனால் எமிலிக்கு அது பிடித்தது. இப்போது பாட்டியின் பானம் வேறுபட்ட கதை. அவளுக்கு அது பிடிக்கவில்லை. ஏனிடின் காக்டெயில் பற்றி என்ன? அற்புதம்! ஏனிட் மீண்டும் வெற்றி பெற்றார். இன்று அவர் சமையல் வெற்றியாளராக உள்ளார். புதிய உணவுக்கான நேரம் ஸ்பெகெட்டி. இது எளிதாக தோன்றுகிறது. அனைவரும் இதை செய்ய முடியும். பாட்டி, தூங்கிவிடாதீர்கள். சமையலுக்கான நேரம். பாட்டி ஏற்கனவே ஸ்பெகெட்டியை கொதிக்க வைத்து விட்டார். புதன்கிழமை என்ன கண்டுபிடித்தார்? நீர் கொதித்து விட்டதா? திங், எங்களுக்கு உதவி செய்து சரிபார்க்கவும். ஆஹா, கவலைப்படாதே, நிச்சயமாக செய்ய வேண்டியதுதான். உன்னால் என்ன? அவள் கடினமான வழியை தேர்ந்தெடுத்தாள். அவள் முழுமையாக பாஸ்தா செய்கிறாள். முதலில் கொஞ்சம் மாவு, அடுத்தது ஒரு முட்டை. ஓப்ஸ், அவை மிகவும் நாஜுக்கானவை. கவனமாக இரு. இப்போது மாவு தயாராகிவிட்டது. எனிட் மாவை துண்டுகளாக பிரிக்கிறாள். ஒவ்வொரு துண்டும் உணவு பசை வண்ணத்துடன் நிறமூட்டப்பட வேண்டும். இப்போது அவை வண்ணமயமான மாவு துண்டுகளாக உள்ளன. அடுத்ததாக ஒவ்வொரு துண்டையும் மிகவும் மெல்லிய தாளாக உருட்டி வெட்டுகிறார். எனிட் பிரகாசமான வண்ணமயமான பாஸ்தா செய்தார். பாட்டி ஏற்கனவே ஸ்பெகெட்டி சமைத்து விட்டார். ஓ இல்லை, அவளது கண்ணாடி மங்கிவிட்டது. பாட்டி எதையும் பார்க்க முடியவில்லை. அவளுக்கு நிச்சயமாக உதவி தேவை. எனிட் பாட்டிக்கு கேட்ச திறக்க உதவுங்கள். ஆமா, தவறான வழி. இப்போது அவள் முழுவதும் கெட்சப்பில் மூழ்கி இருக்கிறாள். என்ன ஒரு பேரழிவு! பாட்டி, நீங்க தக்காளி முகமூடி செய்ய முடிவு செய்தீர்களா? ஆம், அது உண்மை. கேட்சப்புடன் பாஸ்தா ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப புதன்கிழமையே பார்ப்போம். புதன்கிழமையின் ஸ்பெகெட்டி ஏற்கனவே சமைக்கப்பட்டுள்ளது. அவள் அவற்றுக்கு நிறம் தேவை என்று முடிவு செய்தாள். தேர்ந்தெடுக்கிறாள். கொஞ்சம் நான்கு கெட்சப் படந்த ஒரு கார்ன். அது படைப்பாற்றல். என்னின் பாஸ்தாவும் தயாராக உள்ளது. சுவை பரிசோதனைக்கு நேரம். எமிலி, நீ என்ன நினைக்கிறாய்? எதிலிருந்து தொடங்க போகிறாய்? அவள் கருப்பு ஸ்பெகெட்டி மூலம் தொடங்க முடிவு செய்தாள். கவலைப்படாதே, அவை எரிந்து விடவில்லை. ஆனால் அவளுக்கு அவை பிடிக்கவில்லை. கேட்சப்புடன் ஸ்பெகெட்டி மிகவும் சிறந்தது. அந்த நிறமுள்ள பாஸ்தா பற்றி என்ன? நீங்கள் இதற்கு முன் அப்படிப்பட்ட பாஸ்தாவை கண்டிப்பாக சாப்பிட்டதில்லை. அவளுக்கு அது மிகவும் பிடித்திருக்கிறது. அவள் முழு தட்டையும் சாப்பிட போகிறாள். எனிட் மீண்டும் வெற்றி பெறுகிறாள். பாட்டி, உங்களுக்கு ஏதாவது கிடைத்ததா? ஆஹா, பாட்டி புதன்கிழமைக்காக ஒரு அழகான முடி கிளிப்பை கண்டுபிடித்தார். ஆனால் அவளுக்கு அது பிடிக்கவில்லை. எமிலி இந்த முறை என்ன செய்தார் என்று பார்ப்போம். ஒரு சாலட். அருமை, தொடங்குவோம். பாட்டி முதலில் லெட்டஸ் இலைகளுடன் தொடங்க முடிவு செய்தார். பின்னர் சில கோழி. குரூட்டான்களை மறக்காதீர்கள். கொஞ்சம் சீஸ். இது மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆனால் எனிட் இன்னும் சுவாரஸ்யமான ஒன்றை வைத்திருக்கிறார். அவர் காய்கறி மலர்களால் ஒரு சாலட் பூ கொத்து செய்ய முடிவு செய்தார். அது மிகவும் அழகாக இருக்கிறது. வென்ஸ்டே என்ன செய்வார்? அவர் ஒரு மிளகாய் பயன்படுத்த முடிவு செய்தார். அதை வெட்டி உள்ளே சாலட் வைக்கிறார். பின்னர் ஒரு வெள்ளரிக்காய் துண்டு மற்றும் இறுதியாக
ஆலிவ் கண்கள். இதுதான் ஒரு காய்கறி மான்ஸ்டர். எமிலி பயப்பட மாட்டாளா என்று நம்புகிறேன். ஓய், எதிலிருந்து நீங்கள் தொடங்குவீர்கள்? பூக்கொத்து அழகாக இருக்கிறது, ஆனால் எமிலிக்கு சுவை பிடிக்கவில்லை. இப்பொழுது பாட்டியின் சாலட். அப்படியா? என்ன நினைக்கிறாய்? ஆம், அவள் அதற்கு 5இல் 5 மதிப்பீடு செய்தாள். அப்படி என்றால் புதன்கிழமையின் சாலட் எப்படி? ஆம், புதன்கிழமை. உன் யோசனைகள் எமிலிக்கு மிகவும் விசித்திரமாக இருக்கின்றன. வெற்றியாளர் யார்? ட்ரம் ரோல். பாட்டி. அவளது முதல் வெற்றிக்காக பாட்டிக்கு வாழ்த்துக்கள். அருமை. அதிர்ஷ்டம் இறுதியில் அவளுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். சரி சரி, இனி கவனச்சிதறல்கள் இல்லை. நமது வீரர்களுக்கு எந்த உணவு காத்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க நேரம். அப்படியா? அனைவரும் புதிய சவாலுக்கு தயாரா? போகலாம். பாட்டி பர்கர் பன்களை தொடங்குகிறார். ஆம், வறுத்த பன்கள் நொவ்வும் சுவையா இருக்கும். இப்ப நமக்கு மைதான மாமிசம் தேவைப்படும். பாட்டி மாமிசத்தை உருண்டைகளா உருட்டி அவற்றை வாணலியில் வைக்கிறார். ஸ்பேட்லாவால் அழுத்துகிறார். பாட்டிகள் தயாராகிவிட்டன. இப்போ ஒரு துண்டு சுவையான சீஸ் மற்றும் வெங்காயம் பணையம் வரைக்கும். வாவ், பாட்டி வேலையை மிகவும் வேகமாக முடித்து விட்டார். அருமை. பாட்டி இப்போது சகோதரியின் முறை. சாதாரண பன்கள் வேலை செய்யும் போல இருக்கிறது. ஓ வாவ், அவள் பனின் பதிலாக ஒரு டோனட்டை எடுத்தாளா? அது புத்திசாலித்தனம். சகோதரி டோனட்டை 2 பாதிகளாக வெட்டுகிறாள். இப்ப சாக்லேட் பாங்களா? ஓ, இது புளிப்பு ஜெல். இது ரொம்ப சுவையா இருக்கு. ஆனந்த ரொம்ப புளிப்பு. இப்போ மார்ஷ்மெல்லோக்களை சேர்ப்போம். கொஞ்சம் ஜெல்லி காந்தி மற்றும் பெர்ரி சிரப். ஓ, ஏன் இல்ல? இப்போது நமது அதிசய பர்கரை மேல் பனுடன் மூடுகிறோம். இது பர்கர் அல்ல, இது ஒரு டெசர்ட். பாட்டி ஒப்புக்கொள்கிறார். அப்போ புதன்கிழமை பன்களுடன் தொடர்கிறோம். கருப்பு நிறத்துல தான் நிச்சயமாக பட்டியை வறுக்கவும். வாவ், அந்த சீஸ் துண்டுடன் புதன்கிழமை என்ன செய்கிறார்? வாவ், அந்த சீஸ் இப்போது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சில பிக்கிள்கள் நம்ப முடியவில்லை. இந்த பர்கர் ஒரு வாய் மற்றும் நாக்கு கொண்டது போல தெரிகிறது. ஆனால் ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது. புதன்கிழமை எப்போதும் திங்கை அருகில் வைத்திருப்பது நல்லது. ஏதேனும் பிரச்சனைக்கு உதவும். ஜெல்லி கண்கள். முழுமையாக பாதிப்பில்லாதது. இப்போது பர்கருக்கு கண்களை சேர்ப்போம். ஓ வாவ், இந்த மிருகத்தை பாருங்கள். இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது, ஆனால் இன்னும் மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆனால் எந்த பர்கர் மிகவும் சுவையாக இருக்கும்? நாமே கண்டுபிடிக்க போகிறோம். மார்கோ, நீயே தொடங்கு. இந்த பர்கர் மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? மார்கோக்கு இது பிடிக்கும். சரி, அடுத்தது என்ன? மார்கோ ஒரு கடி எடுக்கிறாள். ஓ, அது என்ன? வெங்காயமா? அருவருப்பு. இந்த பர்கர் நிச்சயமாக நம்முடைய சிறிய குழந்தைக்கு தேவையானது அல்ல. சரி, இங்கே என்ன இருக்கிறது? ஓ வாவ், இப்போது அவளின் பிடித்த இனிப்புகள். ஜெல்லி காண்டி ஒரு டோனட் பைட்டுடன். அது அவளுக்கு மிகவும் பிடித்தது. சரி, இப்போது வெற்றியாளரை தேர்வு செய்ய நேரம். அது புதன்கிழமை. அவளது பயங்கரமான சிறிய பர்கர் மார்கோவை வென்றது. என்ன பாருங்கள், புதன்கிழமை அவள் சிரித்தாள். ஓ, முடியாது. ஓப்ஸ், யாரோ கொஞ்சம் வெட்கப்பட்டு விட்டார் போல. சகோதரி மற்றும் திங் நண்பர்கள் ஆகிவிட்டனர். அப்பா, திங் வீட்டிற்கு திரும்ப நேரம் ஆகிவிட்டது. நமது ஹீரோக்கள் புதிய உணவை சமைக்க தயாராக உள்ளனர். ஹாட் சாக்லேட். எனக்கு இந்த பானம் மிகவும் பிடிக்கும். பாட்டி மீண்டும் முதலில் சமையலில் குதிக்கிறார். பானையில் பால் ஊற்றுகிறார். இப்போது கோகோ போட கலக்க மறக்காதீர்கள். ஆம், ஒரு சாக்லேட் வகை சுவையை மேல் செறிவாக. அது மிகவும் இனிமையா. பாட்டி தனது சின்ன பிரசித்தமான குவளைக்குள் சூடான சாக்லேட்டை ஊற்றுகிறார். அருமையான வேலை பாட்டி. இந்த சூடான சாக்லேட் யாரையும் சூடும். இப்போது சகோதரியின் முறை. ஹே, கவனமாக இரு. நீ அந்த மாதிரி எல்லா சாக்லேட்டையும் சாப்பிடு. ஆமாம், பாட்டி சரியா சொல்ற. உங்களுக்கு சிறிது சர்க்கரை மட்டும் போதும். இது போல. ஓ, அவள் இப்போது என்ன செய்கிறாள்? வாவ், இனிப்பு விரும்பும் ஒருவரை பாருங்க. பாட்டி அந்த அளவு சர்க்கரையை ஒப்புக்கொள்வது. சரி, கொஞ்சம் பால் சேர்க்க வேண்டிய நேரம். மெதுவாக. ஓப்ஸ், சகோதரி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவள் எல்லா பொருட்களையும் பயன்படுத்தி விடலாம்.
இப்போ கொஞ்சம் உணவு நேரம். வாவ், அந்த அழகை பாருங்க. இந்த கிரீம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. இப்படி சில இனிப்பு தூவிகள். என்ன ஒரு அற்புதமான காட்சி. சகோதரி உண்மையில் தனது சிறந்ததை செய்தார். ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இறுதி தொடுதல் விப்ட் கிரீம் மற்றும் மார்ஷ்மெல்லோ. ஓ, பிரிங்கர் ஷூராவாஸ் இருக்கிறது. அருமையாக செய்கிறார் சகோதரி. It's presinking உலவரசன். அந்த அழகான யூனிகார்னை பாருங்க. பாட்டியும் அதிர்ச்சி அடைந்தார். சரி, இப்போது உங்கள் முறை. வென்ஸ்டே, இதற்கு சரியான குவளை தேவை. கிங், உன் உதவியின்றி இதை செய்ய முடியாது. பாட்டி, உங்களின் நரம்புகளை காப்பாற்ற விரும்பலாம். புதன்கிழமை தனது குவளைக்குள் சாக்லேட்டை ஊற்றுகிறாள். இங்கே கிரீம் வருகிறது. பெர்ரி சிரப் சரியானது. The street motorcycles பாருங்க. ஸ்டைலிஷ். கருப்பு சுவையாக. மார்கோ சுவைக்கிறார். சகோதரியின் பானம் மிகவும் இனிமையானது மற்றும் வண்ணமயமானது. மார்கோ மகிழ்ச்சி அடைகிறார். நல்ல வேலை சகோதரி. பாட்டியின் சூடான சாக்லேட் கூட ஏமாற்றமில்லை. காலத்தால் அழியாத ஒரு கிளாசிக். புதன்கிழமையின் பானம் விசித்திரமாக தெரிகிறது. ஆனால் எனக்கு இது சுவையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். வெற்றி சகோதரிக்கு. அவரது இளஞ்சிவப்பு ஹாட் சாக்லேட் எங்கள் சிறியவரை கவர்ந்தது. சரி, நம் வீரர்கள் புதிய சவாலுக்கு தயாராக உள்ளனர். இந்த முறை அவர்களை என்ன எதிர்கொள்கிறது? வாவ், இது பிரெஞ்ச் ஃப்ரைஸ். இந்த உணவை சமைத்து பரிமாற பல வழிகள் உள்ளன. எந்த ஒன்றை எங்கள் பெண்கள் தேர்வு செய்கிறார்கள் என்று பார்ப்போம். முதலில் உருளைக்கிழங்குகளை தோல் உரிக்க வேண்டும். அங்கே என்ன நடக்கிறது? வாவ், சகோதரி உருளைக்கிழங்குகளை தோல் உரிக்க மிகவும் விசித்திரமான முறையை தேர்வு செய்தார். பாட்டி மகிழ்ச்சி அடையவில்லை. ஆனால் தனது அன்பான பேத்தியிடம் எப்படி கோபமாக இருக்க முடியும்? Ups, das könnte Erdkettenmethods. Doubts. What's boss? Das Udizers Poeti Futris Kekai Wesen. அந்த அழகான அமைப்பை பாருங்கள். நிறம் சேர்க்க நேரம். எவ்வளவு பிரகாசமான நிறங்கள். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நமது வண்ணமயமான உருளைக்கிழங்குகளை வாணலிக்கு அனுப்புங்கள். சரியானது. சூடான எண்ணெயுடன் எப்போதும் கூடுதல் கவனம் தேவை. அன்னமயமான fries bekommen zum dir Servanger Karserin Mirror Geist French fries blowers. Strom Frippers. Party in the Rinse Puntor Sipper Singers and Narangal Friendberry விருப்பமே சிறந்தது இல்லையா? French fries bad as ketchup. Kade barrel and out damars in the fracture. Salve. What say இது இருக்க முடியும்? West fries are first general one. அப்படி என்றா இந்த முறை புதன்கிழமை எங்களை எதனால் ஆச்சரியப்படுத்தும்? புதன்கிழமையின் பிரைஸ் ஏற்கனவே முடிந்து விட்டது. ஒரு வினோதமான வழங்கல் வருவதாக தெரிகிறது. ஓ வாவ், அது என்ன? ஓ இல்லை, புதன்கிழமை விஷயங்களை கலந்து விட்டது போல தெரிகிறது. பாட்டி, நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொள்ள விரும்பலாம். இதுவே பலவீனமானவர்களுக்கு அல்ல. இந்த எங்க இருந்தோம்? ஓ சீப்பர் பிரெஞ்ச் ஃப்ரைஸ். புதன்கிழமை ஃப்ரைஸை கருப்பாக வண்ணமிடுகிறார். வாவ், அதஸ் பொட் மெட்வங்க. Met as a ketchup விரத்தம் நினைவூட்டுவே. So, what is Avana Brusam Grandboy? Ciao, அனிமத் மார்கோ என்ன நினைக்கிறாள்? பின்னிபடுப்பின் மார்கோ ஒரு துண்டி எடுக்கிறாள். அவள் எண்ணிக்கிறாள். உருளைக்கிழங்கு கொஞ்சம் கருக்கி இருக்கலாம். இல்லை, உண்மையில் அவள் ரொம்ப சுவையாய் இருக்கு. கெட்சப்பர்ட் இன்னும் சிறந்ததாய் இருக்கு. மார்கோ முழுக்குறியும் சப்போர்ட் செய்கிறாள். நர்சூஸ் இருக்கிறது. இப்போது அடுத்த போட்டியாளர். ஓ, இது மோசமாக இல்லை. ஆனால் இப்படி இருக்கும்போது இது சரியானது. I buy fries. சுவையாக இருக்கிறது. நம்முடைய சிறிய உணவு பிரியர் வெடிக்கப் போகிறார் போல் தெரிகிறது. ஆனால் இன்னும் மூன்றாவது உணவு இருக்கிறது. என்ன அழகான fries. இது உண்மையில் நல்லது. அவள் இதை ரசிக்கிறாள் போல் இருக்கிறது. வா, ஒரு கடைசி குறி. ஓப்ஸ், இல்லை, கவலைப்படாதே. அவள் சரியாக இருக்கிறாள்.
தெச்சை நண்பர்களே, அடுத்த சவாலுக்கு ready regenerous என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். Pancakes. ஓ, அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. எங்கள் பெண்கள் இந்த அற்புதமான உணவை எப்படி செய்வது என்று தெரிந்திருக்குமா என்று நம்புகிறேன். இதை செய்ய பல வழிகள் உள்ளன. சரி, போகலாம். எப்போதும் போல பாட்டி முதலில் குதிக்கிறார். அவர் கவனமாக பான்கேக் மாவை பாத்திரத்தில் ஊற்றுகிறார். அந்த பொன்னிற விளிம்பை பார்க்கிறீர்களா? ஆஹா, இந்த பான்கேக் ஸ்டோர்ஸ் இது அந்த தோஷ் ஆனஸ்டன் விளைவு. புதன்கிழமை பண்ற என்ன நடக்குது? விஷயத்தின் உதவியின்றி நாம் செய்ய முடியாதது போல தெரிகிறது. கருப்பு உணவு நிறமூட்டி. சரி, இதை யார் சந்தேகித்திருப்பார்கள்? இது புதன்கிழமை. அந்த நிறத்தை பாருங்கள். ஹே, அவள் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டாள் போல. சரி, நம்முடைய பான்கேக்குகளுக்கு திரும்புவோம். அருமையாக இருக்கிறது. ஆம், கருப்பு உணவு எப்போதும் ஸ்டைலிஷாக இருக்கும். உங்களுக்கு எந்த நிறம் மிகவும் பிடிக்கும்? உங்க கருத்துக்களை கருத்துரைகளில் விடுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் விருப்ப நேரத்தில் ஒரு உணவு சமைக்கலாம். இதற்கிடையில் சகோதரி ஏதோ சுவாரஸ்யமானதை செய்கிறார். வாவ், இது இனி ஒரு தோசை மட்டுமல்ல, இது உண்மையான கலை. ஓ ஓ ஓ ஓ, அந்த நிறம் வெளியே வர விரும்பவில்லை. அதை குலுக்க வேண்டும். திடீராக கண்ணில் பட்டது. அவளை சரியாக இருக்கிறாளா என்று நம்புகிறேன். அவள் சரியாக இருக்கிறாள். முக்கியமான விஷயம், எதையும் விட்டுவிடாமல் முயற்சி செய்வது. எவ்வளவு சிரமம் இருந்தால் இங்கே என்ன கிடைக்கிறது? ஓ வாவ், இது யூனிகார்ன். இந்த அழகை பாருங்கள். இத்தகைய தருணங்கள் பாட்டியை அவரது பேத்தி மீது பெருமைப்பட வைக்கின்றன. அங்கே பாட்டி எப்படி இருக்கிறார்? ஓ, பழைய கிளாசிக் ஒன்று வருகிறது போல தெரிகிறது. வெண்ணெய் மற்றும் மேபிள் சிரப்புடன் பான்கேக். அவற்றை பார்ப்பதே உங்கள் வாயை நீர்க்கச் செய்கிறது. புதன்கிழமையின் பான்கேக்குகளும் தயாராக உள்ளன போல. ஆம், அவை சற்றே வித்தியாசமாக தோன்றுகின்றன. புதன்கிழமை தனது விருப்பமான பெர்ரி சிரப்பை சேர்க்கிறார். வாவ், பணியாக்கிருங்கள் பாட்டி. சாக்லேட்டால் செய்யப்பட்டவை. சரியா மார்கோ, நன்று பாட்டி அவர்களின் அதுகளை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. புதன்கிழமையின் பன்கேக்கள் மோசமாக இருக்கின்றன. மோசமாக சுவையாக இருக்கின்றன. போர்டிஸின் பான்கேக் பாரம்பரிய சீரானது. இதோ இந்த அழகு என்ன, ஒரு யூனிகார்ன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் எவ்வளவு நல்லது. யூனிகார்ன் வெற்றி. வாழ்த்துக்கள் சகோதரி, இன்னைக்கு நீங்க அசத்தலா இருந்தீங்க. ரொம்ப சூடான சுவையான கதை. சரி சரி, தயாராகுங்கள் நண்பர்களே. மார்கோ என்ன தேர்வு செய்வார் என்று பார்ப்போம். குழுவினர் சுவையான மற்றும் அழகான கேக் செய்ய வேண்டும் போலிருக்கிறது. எல்லோரும் தயாரா? அவர்கள் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள். சரி, தொடங்குவோம். முதலில் நம் அற்புதமான பாட்டி. அவர் சுவையான கேக் செய்வதில் நிச்சயமாக திறமைசாலி போலிருக்கிறார். அவள் என்ன செய்கிறாள்? ஏன் அதை வெட்டுகிறாள்? ஓ, புரிகிறது. அந்த இதய வடிவம் அற்புதமாக இருக்கிறது. அடுத்தது என்ன? சரி, ஒரு கேக் சாக்லேட் இல்லாமல் எப்படி ருசியாக இருக்கும்? அது மிகவும் நல்லது. மேலும் மேல் பகுதியில் சில M&Mகளை சேர்ப்போம். ஆமாம், அப்படித்தான். ஆனால் சமையல்காரர் வெற்றி பெறுவதில் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறார் போல இருக்கிறது. அவர் என்ன செய்வார் என்று பார்ப்போம். இது ரொம்ப சுவாரஸ்யமான கேக்காக இருக்க போகிறது போல இருக்கிறது. ஓ, அங்கு வண்ணமயமான கிரீமும் இருக்கிறது. அந்த பிரகாசமான நிறங்களை பாருங்கள். இப்போது எல்லாம் சரியாக மிருதுவாக இருக்க வேண்டும். அவள் மிக சிறப்பாக செய்கிறாள். வாவ், அதை பாருங்கள். அது வானவில் மீது ஒரு உண்மையான முகம். நிச்சயமாக நமது சமையல்காரர் அதை சிறப்பாக செய்துள்ளார். சிறப்பாக இல்லை, ஆனால் ஆண்டி விடாமல் இருக்கிறார். ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். இப்போது நாங்கள் தீயை பயன்படுத்துகிறோம். வாருங்கள் ஆண்டி, அதை பிரமாதமாக மாற்றுங்கள். நாங்கள் அனைவரும் உங்களை நம்புகிறோம். அது எப்படி முடிகிறது என்று பார்க்க அனைவரும் ஆவலுடன் உள்ளனர். ஆண்டி
நீங்க உண்மையிலேயே சொல்றீங்களா? cheap price. Det får man verkligen. Säg Marco, Ipodonchinger, Parchmers, Tausef de Pindar Kra, Sweater, and Peter put them on the cheap. முதலில் எங்கள் சமையல்காரரின் கேக். மார்கோக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது போல. I dag president for Fortune Cake så ikke jeg vant det. Det var trådlig wheatsur. I presidentin cake வருகிறது. சிலாவது சுவைகள்ல இங்கே நம்முடைய ஒற்றையாளர். என்ற சமையல்காரருக்கு வாழ்த்துக்கள். What? Okay. ஏய் சென்பர்களே வாங்க ஒண்ணா சேர்ந்து பண்ணுங்க. மார்கோவுக்கு ஒரு சுவையான உணவு தேவை. ஆண்டி அதற்கான அர்த்தத்தை அறிவார். பாட்டியும் அதை செய்ய முடியும். ஆனால் சமையல்காரர் ஆர்வமாக தெரியவில்லை. வாங்க பாட்டி தொடங்குங்க. கொஞ்சம் பால் சாக்லேட்டோடு கலக்குங்க. சரி இது சுவாரஸ்யமாகிறது. இப்போ சாக்லேட் சேர்க்கவும். கண்டிப்பாக. ஆஹா வாவ் அது ஒரு மிக அழகான குவளை. பாட்டி ஆட்சண்டரி கறந்திருக்கப்படாது. ஸ்திகிஸ மெல்சின் வாங்கி அந்த சுற்றி தொடர். மற்றும் பாட்டியின் பானம் தயாராக உள்ளது. இப்போது சமையல்காரரின் முறை. உண்மையான நிபுணர் விட யாரால் சுவையான ஷேக் செய்ய முடியும்? இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கு மேலே மார்ஷ்மெல்லோக்களை தூவுங்க. இல்ல பாட்டி இன்னும் சுவைக்க நேரம் இல்லை. நீ என்ன சொல்ற ஆண்டி? வா மற்றவங்களை புடி. சரி அவர் தெளிவாகவே கடினமாக முயற்சி பண்றார். போங்கள் சுவையான மிட்டாய்களை சேர்க்கவும். அதுதான் M&M கலோடன் தப்பாக்ஃபன பாய்ஸ பட் ஏதோ ஒன்று ஸ்டார்ட்ஸ் மிருக்கன்ஸ்ல மைண்ட் ஓரியோ குக்கீகள் அந்த ஸ்லீ போடுங்க. ஆண்டி அதுல நிக்கல பாருங்க. இன்னும் பல சுவையானவற்றை சேருங்க. இப்ப எல்லாம் தயாராக வச்சு யார் சிறப்பாக செய்தார் என்று பார்ப்போம். ஆம் மார்கோ அது கடினமான தேர்வு. ஷேக்கர் ஃபேர் ஏரிங்க. இப்ப பாடியின் ஷேக் முயற்சிப்போம். மாம் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? சரி அடுத்ததை முயற்சிப்போம். நீங்கள் யாரை தேர்வு செய்வீர்கள்? ஆண்டி வெற்றி பெறுகிறார். இப்போது அடுத்த சுற்று. இந்த முறை மார்கோ சிப்ஸ் விரும்புகிறார். வாருங்கள். லே நாம் ஒரு மாபெரும் போராட்டத்தை பார்க்க போகிறோம் போல இருக்கிறது. கவலைப்படாதே. ஆண்டி பாட்டி எப்படி செய்வதென்று உனக்கு காட்டப் போகிறார். முதலில் உருளைக்கிழங்குகளை தோல் சீவ வேண்டும். அதை துண்டுகளாக நறுக்கவும். is worry and nader square. I'm Shinger and Grolchman nays drums for earshot. வா யாண்டி யோசிக்க. ஓ உனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது போல. வாவ் அது ஒரு மிகுந்த வீணான தோல் உரிக்கும் முறையாக தெரிகிறது. ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய்? ஆண்டி உன்னை எரித்துக் கொள்ளாதே. நீ நிச்சயமாக ஒரு துணிச்சலான மனிதர். எப்படி போகிறது என்று பார்ப்போம். ஆண்டி கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. இதற்கிடையில உருளைக்கிழங்குகளை திருப்ப நேரம் வந்துவிட்டது. அவை எப்படி சுவைக்கின்றன? இப்போது நம் சமையல்காரர் களமிறங்குவதால் இது எப்படி உண்மையில் செய்யப்படுகிறது என்பதை பார்க்கலாம். அவள் சப்பாத்தி மூலைகளை வாணலியில் பொரிக்கிறாள். பூம் அவை தயாராக உள்ளன போல. அவற்றை ஒரு தட்டில் வைக்க நேரம். அந்த பனீரை ஊறுக்குவதற்கான ஒரு சுவாரஸ்யமான முறை. வாவ் அது அழகாக இருக்கிறது. உண்மையான நாசோஸ் சீஸ் சாசுடன். ஆண்டி சொல்றாங்க இருந்தாலும் சிரிக்க மாட்டோம். நீங்க கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டீர்கள் போல. இப்போது இதை எப்படி சரி செய்வது? வறுத்த உருளைக்கிழங்குகளில் சில மசாலா சேர்க்கவும். ஆஹா அடுத்தது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நைஸ். ஆனால் இதன் சுவை எப்படி? ஆண்டி அதை முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு பிடிக்குமா?
எனக்கு சந்தேகம். சரி பாட்டி, எல்லாம் தயார் தானே? சுவைக்க நேரம் வந்துட்டு. ஆமா மார்கோ, இந்த சுற்றில் ஆண்டி நிச்சயமாக அதிகமாக செய்துவிட்டார். சரி, இன்னும் 2 பரிமாறல்கள் உள்ளன. அப்போ பாட்டியின் சிப்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவளுக்கு அவை மிகவும் பிடித்தது போல தெரிகிறது. இப்போது சமையல்காரரின் சிப்ஸ். இல்லையா, உங்களுக்கு பிடிக்கவில்லை? சரி, அப்படியானால் பாட்டி வாழ்த்துக்கள். அடுத்த சுற்று நண்பர்களே. இந்த முறை நாங்கள் பாஸ்தா செய்கிறோம், அல்லது நான் ஸ்பெகட்டி என்று சொல்லலாமா? எல்லாரும் தயாரா? ஓகே. ஆண்டி, கவலைப்படாதே, உன்னால் முடியும். போய் செய். ஆம், ஆண்டி தனது வாழ்க்கையில் முதன்முறையாக ஸ்பெகட்டி சமைக்கிறார் போல தெரிகிறது. கவுன் செலுத்து. இல்ல, இது இப்படி வேலை செய்யாது. நாம் அவற்றை அங்கே எப்படி போடுவது? ஓ மனிதா, நீ ஸ்பெகட்டி சமைக்க எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போதைக்கு பாட்டி உங்களுக்கு அடுப்பை எப்படி ஆன் செய்வது என்று காட்டுவார். வாங்க பாட்டி, ஆண்டிக்கு ஸ்பெகட்டி சரியா சமைக்க எப்படின்னு காட்டு. புரியுதா? அடுத்த முறை அடுப்பை ஆன் செய்ய மறக்காத. சமையல்காரர் என்ன திட்டமிடுகிறார்? வாவ், அவள் ஸ்பெகட்டி தானே செய்ய விரும்புகிறாள் போல் இருக்கிறது. அது மிகவும் குழு. முட்டைகளை மாவுடன் கலந்துவிட்டால் உங்களுக்கு ஒரு சிறந்த மாவு கிடைக்கும். என்ன, நீ கருப்பாக மாற்ற விரும்புகிறாயா? வாவ், இப்போது மாவு கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும். சரி, காத்திருப்போம். ஓகே. ஆமா, அது அவ்வளவு வேகமாக இல்லை என்று தெரிய வந்தது. வாவ், இதை பாருங்கள், இது கடப்பாக இருக்கிறது. இப்போது இதை உருட்டி வெட்ட வேண்டும். உங்களிடம் கேட்டால் ஸ்பெகட்டி உங்களே செய்யறது உண்மையில் மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கிறது. வாவ், ப்ரௌன் இந்த அப்படியா? இங்கே ஆமர் பாம்பு வருகிறது. இதையும் கொஞ்சம் வறுக்க வேண்டும். ஆமாம், பாட்டி தெளிவாகவே விடாமல் இருக்க விரும்புகிறாள். என்ன ஒரு சுவாரஸ்யமான போராட்டம். அந்த சத்தம் என்ன? ஹே ஆண்டி, நீ என்ன செய்கிறாய்? ஏன் அதை பொறுக்கிறாய்? Oh, yeah, sure into butter rag. Yeah, when you spaghetti better but zan yes on. That's dabati in guts. Just yeah, start. I do what's retired. I ought to get in and get all in namisa. Instant noodles or 100 packets. சுவையூட்டிய ஊத்து, கொதிக்கும் நீரை சேர்த்து ஒரு மூடியால் மூடி விடுங்க. சமையல்காரர் அந்த யோசனையை விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் ஆண்டிக்கு அதிகமான தேர்வு இல்லை. அதாவது அதை முயற்சி படமிடும். இந்த உணவு நிச்சயமாக விசித்திரமானது. மேலும் அந்த ஆக்டோபஸை எப்படி கடிக்க முடியும்? சரி, பாட்டி என்ன செய்தார்? அது மிகவும் நம்பிக்கை அளிக்கிறது. இப்போது எங்களிடம் ஆண்டியன் நூடுல்ஸ் இருக்கின்றன. வாங்க, எப்படி இருக்கு? ஆமா, இது நல்லதுதான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவை காரமாக இருக்கின்றன. உண்மையான தீ நூடுல்ஸ். அது அற்புதம். வாழ்த்துக்கள் ஆண்டி. நானே நம்ப முடியவில்லை.